குட் மார்னிங் மக்களே. ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு டே 2ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் போய் என்னென்னலாம் பண்ண போறோன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ எங்க போக போறோம்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்து கிளம்பலாம். போலாமா மேடம்? குட் மார்னிங். ஸோ லிஃப்ட் வந்துட்டோம். ஸோ இப்போ லிஃப்ட்ல எம் ஸோ இப்போ நம்ம எம் வந்துட்டோம். ஸோ எம்ல பிரேக்ஃபாஸ்ட் லொகேஷனுக்கு போயிட்டு இருக்கோம். நானும் கார்த்திகாவும் இதான் நினைக்கிறேன். கரெக்ட். This is our breakfast location. We'll sit over here. So morning சும்மா கும்முன்னு இருக்கு மலேசியா. பிரேக்ஃபாஸ்ட் லொகேஷனும் நல்லா இருக்கும். ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு, பட் கொஞ்சமாக சாப்பிடுவோம். ஸோ இந்த ஹோட்டலுக்கு நான் எவ்வளோ பே பண்ணன்றத லாஸ்ட் டே ரிவ்யூல் பண்ணுறேன். ஸோ தட் நிறைய பேர் இந்த நீங்கள் ஹோட்டலுக்கும் வருவீங்க. பட் ஒன்று மட்டும் சொல்கிறேன், கம்பேர்ட் டு மெனி ஹோட்டல் இன் மலேசியா, திஸ் ஹோட்டல் இஸ் வெரி 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 குட் in terms of stay, also in terms of food quality and variety is very high. I think on the side will be same, in the side will நினைக்கிறேன். பட் பரவாயில்ல. ஓகே, வில் ஸ்டார்ட். ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் சூப்பு ப்ளஸ் நூடுல்ஸ், இந்த பிரெட் ஐட்டம்ஸ் அண்ட் சமோசா. அதுக்கப்புறம் இது செஃப் சாய்ஸ் கேபேஜ். ஃபுட்டு ஓகே, நல்லா இருக்கு. ஆனால் என்ன ஒன்று, எங்களுதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் இனிப்பு கலந்துருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் 4 நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு 2 பேருக்கு. ஸோ ரூம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ரூம் ப்ளஸ் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ, இது எல்லாமே சேர்ந்து 9,860. ஸோ ஓவரால் 10,000 வச்சுக்கோங்க. ஸோ பெர் டேக்கு 2,500. ஸோ 2,500 with breakfast and room. பட் செக்இன் பண்ணும்போது 50 ringgits வந்து டெபாசிட் கேட்டிருந்தாங்க, அதையும் கொடுத்தாச்சு. அது நம்ம ரிட்டர்ன் போகும்போது அவங்க கொடுத்த பில்லை நான் திருப்பி கொடுக்கணும். ஸோ தட் எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஸோ மற்றபடி 2,500 இந்தியன் ருபி ரொம்ப ரொம்ப ஒர்த்து. ஏரியாவும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயின் ஏரியா. ஸோ இது பக்கத்துலேயே வந்து பஸ் ஸ்டாண்டு,
ரயில்வே ஸ்டேஷன், கேஎல் டவரு, ட்வின் டவரு எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே தான் இருக்குது. நடக்க முடிஞ்சவங்க நடந்தே போகலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரீ பஸ் பாஸ் வாங்கிட்டு பஸ்லையும் போகலாம். ஸோ நிறைய ஃபாரினர்ஸ் இங்கே தான் வந்து தங்குறாங்க. நீங்கள் இப்போ இந்த ஹோட்டல் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, என்னோட ஃப்ரெண்டு வந்து லாஸ்ட் டைம் அவங்க அம்மா அப்பாவை டூரிஸ்டில் அனுப்பும்போது அந்த டூரிஸ்ட் இங்கே தான் ஸ்டே பண்ண வச்சுருக்காங்க. பட் அவங்கக்கிட்ட கலெக்ட் பண்ணது வந்து 5,000 rupees. ஸோ 20,000 for 4 days. பட் ஆனால் நான் புக் பண்ணதுக்கு அதே 4 daysக்கு 10,000 தான். இன்ஃபேக்ட் நான் டீலக்ஸ் ரூம் புக் பண்ணியிருந்தேன், அவங்க டீலக்ஸ் கூட கிடையாது. ஸோ பெட்டர் நீங்களே booking.comல அரினா ஸ்டார் அந்த ஹோட்டலை புக் பண்ணிக்கோங்க. சாப்பிட்றேன். ஹலோ மக்களே, குட் மார்னிங். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே போக போகிறோம்னா கென்டிங் ஐலாண்டு. ஸோ கென்டிங் ஐலாண்டுக்கு பஸ்ஸு இங்கேருந்து புதுரையா அந்த லொக்கேஷனில் பஸ் இருக்குது, அங்கே பஸ் ஏறி நம்ம கென்டிங் ஐலாண்டு போக போகிறோம். அவ்வளோதான், அதுதான் என்னோட பிளான். ஸோ வேறு எதுவும் கிடையாது. ஸோ மேடம் வந்து வீடியோ எடுக்க சொன்னேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் பேசிகிட்டே வரேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், கேமரா நான் வாங்கிட்டேன். அவ்வளோதாங்க. திருப்பி நம்ம மலேசியாவை பார்த்துட்டு மலேசியா மக்களை பார்த்துட்டு கென்டிங் ஐலாண்ட் ஏறுறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம். லெட்ஸ் see once we reached the bus stand. அதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ் ஏறி போக வேண்டியதுதான். பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து ஒரு 5 to 10 minutes தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், அரௌண்ட் சம் 800 meters. இங்கே ரோட்டில் ஜாலியாக நடக்கலாங்க, பொல்யூஷன் இல்லை. ப்ளஸ் இங்கே பாருங்கள், எல்லாம் ரோட்டில் எப்படி நடந்துடுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த இதில் தான் வராங்க. மிஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:30 தான் நம்ம ஊரில் இருக்க 5:30 மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இவங்க டைமை தப்பாக கால்குலேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஊரோட டைம் தான் கரெக்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைமை முன்னாடி வச்சிட்டாங்க, அப்படி வைக்கக்கூடாது. இல்லை 5:30 மணிக்கு வெளிச்சமே இல்லைங்க, இருட்டா இருக்கு. அதே மாதிரி ஈவினிங் 7:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சமா இருக்கு. நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா 5:30 மணிக்கு வந்து விடிஞ்சிரும், இங்க 7:30 மணி வரைக்கும் கூட விடியல. அதே மாதிரி ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா 8 மணி வரைக்கும் இருட்டே ஆகல. ஸோ அதனால டைம் ராங்கா கால்குலேட் பண்ணிதான் நினைக்கிறேன். ஸோ மக்கள் எல்லாம் ரோட்ல நிற்கிறாங்க, ரோடை கிராஸ் பண்ணிட்டு பேசுறேன். அவ்வளோதான், பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்காக எஸ்கலேட்டர் ஏறி இந்த சைடு வந்தாச்சு. எப்போ எல்லாம் பில்டிங்ஸ். ஆக்சுவலா ஊர் சுத்தி பில்டிங் தாங்க. அது இல்லாமல் அங்கங்க அந்த 7-Eleven அது இருக்கு. ஸோ அதில் போய் நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு வாங்கிக்கலாம். எஸ், இதுதாங்க நேற்று நான் சொன்ன அந்த அசம்பாய். இதுதான் அந்த அசம்பாய் ஜூஸ். சக்கரை தண்ணி, பேரிச்சம்பழம், சின்ன சின்ன கடைங்க எக்கச்சக்கமா இருக்கு. ஃபுட்டுன்னு வந்ததுன்னா மலேசியா வாரி வளங்கள். ஆனா சாப்பிட்றத பத்தி நான் சொல்ல மாட்டேன். அங்க இருக்கு பஸ் ஸ்டாண்ட். ஸோ அந்த 24
அங்கே ஒரு 24 கணக்கு தான் தெரில. அங்கே தான் போனோம். நேற்று வந்து இங்கே கேட்டதுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் ஆன்லைன்லேயே என் ஃப்ரெண்டு எங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ 9:30 மணிக்கு பஸ்ஸு. என்னை மேடம் 9 மணிக்கே இங்கே வர வச்சிட்டாங்க. 9:15, 9:10. ஸோ இன்னும் 10 மினிட்ஸில் இங்கேருந்து பஸ்ஸு. ஸோ இது கார். ஸோ பஸ் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்லாம் ஏற்றிங்கன்னா ஒரு இடத்துக்கும் போகிறதுக்கு மினிமம் இங்கேருந்து நீங்கள் 1 கிலோமீட்டருக்கு 10 வெள்ளி செலவு பண்ணணும். இப்போ நான் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கென்டிங் ஐலாண்ட் 50 கிலோமீட்டர் தாண்டி. ஸோ இந்த 50 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு 70 ரிங்கெட்டு, 60 to 70, சம்டைம்ஸ்லாம் வந்து 90 கூட போகும், 90 ரிங்கெட். பட் ஆனால் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரிங்கெட், 2 பேருக்கு 20 ரிங்கெட் போகிறதுக்கு. நானும் சொல்கிறது போகிறதுக்கு மட்டுமே கிராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 70 to 80 ரிங்கெட்டு. ஸோ இப்போ நாங்கள் இது 20 ரிங்கெட்லேயே முடிச்சிட்டோம். பஸ்ஸும் சும்மாலாம் இல்லைங்க, நம்ம ஊர் நல்லா குட் உள்ள வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் நாங்கள் போகிற பஸ் இதுதான் நினைக்கிறேன், ஆரோ பஸ். அதே மாதிரி இங்கே இன்னொரு நல்ல விஷயம், 9:30னா 9:30 யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஷார்ப்பாக 9:30னா 9:30க்கு கிளம்பிக்கிட்டே இருக்கும் பஸ். ஓகே, விசாரிச்சுட்டு வரேன். இந்த பஸ் தாங்க. ஸோ 9:30க்கு கென்டிங் போகிற பஸ்ஸு. ஸோ 9:30க்குனா ஷார்ப்பாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10:30 போயிடும். ஸோ 10:30 நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டே ரிட்டன். ஸோ ஈவினிங் 6 o'clock ரிட்டன் பஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் அங்கே ஸ்டே பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பட் நம்ம ஆல்ரெடி ஊட்டி கொடைக்கானலில் நிறைய ஸ்டே பண்ணியிருக்கிறதால ஸோ ஈவினிங்கே ரிட்டர்ன் பண்ணிடலான்ட்டு டிசைட் பண்ணிட்டோம். டைம் 9:05. ஸோ another 20 minutes to go. பஸ் ஏறிட்டு கூப்பிடுறேன். பஸ் ஏறியாச்சு மக்களே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கென்டிங் ஐலாண்ட் போகிறதுக்கான பஸ் 555. ஸோ மார்னிங் 9:30க்கு எடுக்கிறாங்க. ஏசி பஸ்ஸு, 10 ரிங்கெட்டு. ஸோ நீங்கள் 70-80 ரிங்கெட் கொடுத்து கிராப்பில் போகிறதுக்கு 10 ரிங்கெட் கொடுத்து நல்லா கம்ஃபர்டபுளாக பஸ்லேயே போகலாம். ஓகே, தேங்க்ஸ். பஸ்ஸு கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. ஷார்ப்பாக 9:30. அங்கே பாருங்க டைம் 9:32 ஷார்ப். டைம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். வர்றாங்க வரல அதெல்லாம் கணக்கிலே இல்லை. டைம்னா டைம். இங்கிலீஷ் படம் ஓடுச்சு. அவ்வளோதான் மக்களே. ஸோ அப்படியே நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ நம்ம அப்படியே போக வேண்டியது தான். கென்டிங் ஐலாண்ட் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ போகிற வழியில் ஏதாவது நல்ல நல்ல லொக்கேஷன் வந்ததுன்னா அதை கேப்சர் பண்ணும்போது பார்க்கலாம். கென்டிங் ஐலாண்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. ஸோ கேபிள் காருக்கான டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஃப்ளோரில் போய் எடுக்கணுமா. பட் லெட் மீ செக், இதுலேயே கூட எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் ஸோ இதுலேயும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். லெட்ஸ் செக். 4th ஃப்ளோரில் தான் டிக்கெட் எடுக்க முடியுமா.
எடுக்கலாமா, இங்கே எடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து இப்போ 4th ஃப்ளோரில் தான் போய் டிக்கெட் எடுக்கணும். ஃபோர்த் ஃப்ளோர். கேபிள் காரோட டிக்கெட் எங்கே எடுக்கிறதுன்னு ஒரு தம்பி நம்மளை கூப்பிட்டு போகிறாரு. உள்ளே எல்லாமே இருக்கும். பட் டெஃபினட்டாக செம்ம காஸ்ட்லியாக இருக்கும். ஆஃப்டர்நூன் லஞ்ச் இன்னைக்கு அவனால தான். நம்மளோட ரிட்டர்ன் டிக்கெட் வந்து 6:30 எடுத்துருக்கோம். ஸோ அது வரைக்கும் இங்கே தான். இங்கே பாருங்கள், இது என்னன்னே தெரியல. மீட்டா சம்திங் ஃபிஷ்ஷி ஃபுட்டு எப்படி போட்டு வச்சுருக்காங்க. இது ஒரு சூப்பர் மார்க்கெட் போல். இல்லை சாக்லேட், எவ்வளோ சாக்லேட். என்ஜாயபிளாக இருக்காங்க. ஒரு தம்பி நமக்காகவே மேலே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு அவர் கீழே போயிட்டார். ஸோ இங்கே தான். ஸோ நீங்கள் எப்போ வந்தீங்கனாலும் உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு 4th ஃப்ளோரில் ஸ்கைவே டிக்கெட்டிங் கவுண்டர். ஸ்கைவே டிக்கெட்டிங் கவுண்டர் இங்கே தான் எடுக்கணும். இங்கே தான் எடுக்கணும்னா இங்கே எப்படி எடுக்கணும்னு தெரில, போனாலும் தெரியும். அங்கே நமக்காக டிக்கெட் எடுத்து கொடுக்குறவங்களும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போயிடலாம், நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. டிக்கெட் கவுண்டர் ஸ்கைவே. They are only அவள் எடுக்கணும்ட்டான். அங்கே எடுக்க வேணாமா, இங்கே தான் எடுக்கணுமா? இங்கே அனுப்போம். இங்கே எப்படி டிக்கெட் எடுக்கலாம்னு பார்க்கலாம். டிக்கெட் எடுத்துகிட்டு கூப்பிட்றேன். பெரிய குரூப்பு. ஸோ இப்போ டிக்கெட் எடுத்தாச்சு. அந்த இடத்துல டிக்கெட் எடுத்தோம். அப்படியே இந்த இடத்துல உள்ளே போகிறோம். $72 வரைக்கும் இது ஒர்க்கபிள். ரேட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து 72 hours. Hi. Hello. Thank you. அவ்வளோதாங்க, உள்ளே வந்தாச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு. இவ்வளோ க்ரௌடு வந்ததுன்னா இங்கே டிக்கெட்டிங் போட்டு டிக்கெட்டை பஞ்ச் பண்ணிட்டு உள்ளே போய் அந்த க்ரௌடுக்கு அப்புறம் தான் நம்மளை அனுப்புவாங்க. ஸோ இன்றைக்கி காலியாக இருக்கிறதால நம்ம வந்திருக்கிறது Thursday. ஸோ கொஞ்சம் காலியாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக போக முடியுது. அது பாருங்க, கேபிள் கார்.
帮助给大家写下，不到写定了。哦，可以下来。可以下。Will give you breathtaking views of the Malaysian tropical rainforest and mountainous landscape around Resort Pulau Genting. Our next stop is Chin Station. During opening time, guests may alight here for a free stopover at Chin Sea Cave Temple. Embark on a cultural journey. Three-story pagoda, sky terrace viewing deck, and a 15-meter tall Buddha statue. 10 minutes 就样子吧。亲爱的乘客们，欢迎搭乘云天缆车，带您穿梭元宵的高空大道。在这全长2.8公里的旅程中，您可以欣赏环绕在云层视野的马六甲的雨林和山峦起伏的迷人风光。下一站清水缆车站。在营业期间，乘客可在此免费中途停留游览清水元庙，来一趟文化之旅。没挑。有什么好拍的？你电影好了。电影照啊。嗯。你这面孔呢，跟我呢，你这装都给你看啊。你这面孔就跟我自己拍的。你这个字不符手机啊？我还没用过那个车架，一直有好呀。我不出不要完了，我不出字呀。我给这顶火晓得给他哎，给他自然。我给娃子，我给娃3万本。你没把酒呀？你给真是。就是那么对吧？这个钱，小一点，多了。一点。中间人。டெம்பிள் இருக்கு சின்ஸ்வி ஸ்டேஷன். ஸோ நம்ம இப்போ சின்ஸ்வி ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். ஸோ இனி இந்த டெம்பிள் பார்த்துட்டு திருப்பி ஸ்கைலாண்டுக்கு மேலே போகலாம். Temple, excuse. So with the map. Chinswi Cave Temple. 7 o'clock, 8 to 7. எங்க பாரு எஸ்கலேட்டர் தான் கலக்கிறானுங்க. நடக்க ரொம்ப நல்லா ஸோ இதுதான் அந்த Chinswi Temple, Cave Temple. நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்துட்டு ஈவினிங் கிளம்புவீங்க. ஸோ அந்த மாதிரி கிளம்பும்போது மஸ்ட் கோ டு திஸ் டெம்பிள். ஏன்னா நீங்கள் எல்லா டைமுமே அவனாலே ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தருது. அது இல்லாமல் இங்கே சில்னஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இது எங்கே இருந்த மாதிரி இருக்குன்னா ஊட்டியில் மேலே இருக்க மாதிரி இல்லை. ஊட்டி கொடைக்கானலில் நம்ம இந்த ஆஃப் ஏறும் போதே ஒரு சில்னஸ் இருக்கும் பாருங்க. ரொம்ப சில்லும் இல்லை, ரொம்ப இதுவும் இல்லை, வெயில் அடிக்குது. பட் ஆனால் இந்த லிட்டில் சில்னஸ் இருக்குது. அது கொஞ்சம் நல்லாயிருக்கு, ரிஃப்ரெஷிங்காக இருக்குது.
மேடம் நடந்து வராங்க. nó tới khi mình chạy đi ஆக்சுவலாக இவர் தான் ஃபவுண்டர், மிஸ்டர் தான் ஸ்ரீ டாட்டோ ஸ்ரீ. மேலே பாருங்க, இது வந்து ஒரு சின்ன பீச். ஃபோட்டோலாம் வீடியோ எடுத்துட்டேன், எல்லாத்தையுமே வீடியோவே எடுத்துட்டேன். இந்த புத்தாவை சாமி கும்பிட்றாங்க, நம்ம ஊரில் கும்பிட்றாங்க சாமி கும்பிட்றாங்க. அங்கே ஒரு புத்தா ஸ்டாச்சு, பெரிய ஸ்டாச்சு. இன்னும் நம்ம டெம்பிள் உள்ளே போகல, பட் ஆனால் இங்கே நிறைய கும்ஃபு, அதுக்கப்புறம் இந்த பாடுறவங்க அடிக்கிறவங்க எல்லாரோட ஃபோட்டோஸும் இங்கே உட்காந்து எடுத்துக்கிறாங்க. அதுவும் உட்காரக்கூடாதுன்றதுக்காக தான் விட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், இல்லை உட்காரணுன்றதுக்காக விட்டு போட்டிருக்காங்களான்னு தெரியல. ஸோ இங்கே எல்லோரும் ஊதுவத்தி ஏற்றி வழிபடுறாங்க புத்தாவை. புத்தா கோயிலுக்கு ஒரு பாய். மேலெல்லாம் பார்த்தீங்களா ஒரு மாதிரி, இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ். என்னோட மேடம் எல்லா ஸ்டாச்சுஸ்லையும் போய் ஒன்று ஒன்றா என்ன இருக்குன்றதை படிச்சுருக்காங்க, அப்புறமா எனக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். நான் மொத்தமாக அப்புறமா கேட்டுக்கிறேன். புரியல.
டெம்பிள் போகிறதுக்கு இப்படி தான் போகணும். இங்கே ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் குட்டியா. ஸோ இதில் தான் நம்ம டெம்பிள் பார்க்கறதுக்காக போகிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 20 எஸ்கலேட்டரில் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி வந்தோடனே ஹால் வந்துருச்சுங்க. இவர் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ். கார் கேபிள் காரில் தான் வந்தோம். புத்தாவோட ஃபோட்டோ ஸ்டாச்சுஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இது ஒன்று ஒன்றா மேலே போகும். ஸோ இது மாதிரி 10 மாடி இருக்குது. 10 மாடியும் நீங்கள் ஏறலாம். உங்களால் ஏற முடியாது. மேடம் வந்து ஐஸ்கிரீம் வாங்கினாங்க சார் கிட்ட. Thank you so much. $12 $11 ஐஸ்கிரீம், $1 கோன். தொட்டாலே தரணி தான். $12 × 18. இன்னைக்கு ஏதோ பண்ணியிருக்கேன். பிளட் லைட்டாக வந்துருக்கிறதுனால அந்த காலேஜ் என்ன பண்ண இன்னைக்கு பொருந்திருப்பா. அதுதான். ஸோ இப்போ அந்த சின்ச்வி டெம்பிள் முடிச்சுட்டு திருப்பி இப்போ மேலே ஸ்கை அவென்யூ போகிறதுக்கு வந்தாச்சு. திருப்பி கேபிள் கார் பிடிச்சி இங்கேருந்து திருப்பி மேலே போவோம். எல்லாமே சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். வண்டி திருப்பி எடுத்தாச்சு. Theme park, Malaysia theme park. இதுக்கப்புறம் மீண்டும் Not only for theme park, biggest mall. Phía Nam có rồi là Lambo, phía Nam có rồi là Lambo. Mesti lihat mesti mau berul khusus Texas. Gue lihat phía Nam có rồi là Lambo. Macam ni? عايزين نسأل كنا في الأوت عشان من الأول تيجي وتبصر هنا بره في كوريان باربيكيو. كوريان باربيكيو. அவ்வளோதான் மக்களே. நம்ம இப்போ ஸ்கை அவென்யூ ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து இறங்கி உள்ள
ஃபுல்லாக சுற்றி பார்க்க வேண்டியது தான். வெல்கம் டு ஸ்கை அவென்யூ. يلا يلا يلا. இந்த கேபிள் காரில் தான் நம்ம வந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா 3 நாள் ஆகும். பட் ஈவினிங் 6 மணி வரைக்கும் நம்ம எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் போகலாம். அப்போ தான் நம்ம இங்கேருந்து 5 மணிக்கு. ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு 5:30க்கெலாம் கிளம்பிடலாம். ஸோ தட் நம்ம கீழே போயிடலாம். ஐ திங்க் இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம தான் எல்லாம் போகலாம் முடிச்சுட்டு. அப்புறம் ஆனால் இதே வழியில் நம்ம திருப்பி வருவோமான்னு தெரில. பெரிய இடத்துல இவ்வளோ பெரிய மால், அதான் பியூட்டி. இவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோ பெருசு. ஆல்மோஸ்ட் நம்ம எவ்வளோ மீட்டர் மேலே இருக்கும்ன்றதே தெரியல. இவ்வளோ மீட்டர் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மால் கட்டிருக்காங்க. விச் இஸ் நெக்ஸ்ட் லெவல். பாம் கிச்சன். I love you. நம்மளோட வேர்டு I love you. ஆக்சுவலாக ஃபுட்டு தீம் பார்க் சின்ன பசங்களோட வந்தீங்கன்னா இங்கே மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இந்த இடத்துக்கு மட்டுமே ஒரு 1000லேருந்து 2000 ரிங்கட்டே உங்களுக்கு பத்தாது. தெரியல. குழந்தைங்களோட தான் வரணும். ஆக்சுவலாக சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா கேம்ஸோடையே இருப்பாங்க எப்பவுமே. இவ்வளோ கேம் இருக்குது உள்ள. இது இல்லாமல் வெளியே தீம் பார்க்ஸ் வேறு இருக்குது. இது ஆல்ரெடி இந்த இடமே ஒரு சில்னஸ். மேலே நம்ம ரொம்ப மேலே வந்துட்டோம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வேறு டைட்டாக போட்டிருக்காங்க. இதுதான் டாப் ஃப்ளோரில் இருக்கிற அம்யூனிட்டிஸ். எல்இடியை மேலெல்லாம் வச்சுருக்காங்க.
வச்சிருக்கானுங்க. நம்ம சென்னையில் இதோட பெட்டராகவே பண்ணுவோம். பட் ஆனால் 24 hours இது இப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கேசினோ ஸ்கை கேசினோ. தம்பி ஏதோ பேசுகிறாப்புல. மேடம் இந்த பேக்கரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்ஸ்லாம் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது கம்பேர்ட் டு அதர் பேக்கரி. Good quality food. Malaysian food street. இதுதான் மலேசியன் ஃபுட் ஸ்ட்ரீட். இங்கே நம்ம சாப்பிட போகிறது அதான் அவங்க சாப்பாடு அவங்களே கொஞ்சம் எடுத்து வச்சு தான் சாப்பிட்றாங்க. அவ்வளோதாங்க, திருப்பி கிளம்ப வேண்டியதுதான். இப்போ நாங்கள் 2 பேர் தான் இந்த கேபிள் காரில். கார்த்திகா மேடம்
பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திருப்பி கெண்டிங் ஐலாண்ட்லேருந்து கேஎல் சென்ட்ரலுக்கு போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் மழை பெஞ்சுதுங்க. ஒரு சொட்டு தண்ணி ரோட்டில் இல்லை. இன்ஃபேக்ட் ரோடே காஞ்சிச்சு. தண்ணிலாம் எங்கே போச்சுன்னே தெரியல. இது பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜா. ட்ரைனேஜ் தண்ணியே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஆற்று தண்ணி மாதிரி நல்லா க்ளீனாக இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் முருகர் கோயிலுக்கு வந்தோம். ஸோ முருகர் கோயில் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பெருமாள் கோவில். ஸோ பெருமாள் கோவில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. முருகர் கோயிலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஸ்ரீரங்கன் முருகர் கோயில்னு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கதை சொல்லிகிட்டு இருந்தார். அதை கேளுங்க. அவர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் செஞ்சு கொடுத்தார் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த அனுமன் ஜெயந்தி அவதாரம். அது மட்டும் இல்லை, நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை வருதோ அது எல்லாத்தையும் ஆஞ்சநேயர் கட்டுப்படுத்தக்கூடியவர். முக்கியமான தோஷம், அந்த சர்ப்பதோஷமாக இருக்கு இல்லையா, அதெல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர். ஆஞ்சநேயருடைய பெருமையாக பேசணும்னா பேசிட்டே இருக்கிறான். ஆஞ்சநேயர் முதல்ல என்ன பண்ணுறார், பால அனுமானம் இருக்கிறப்போ சூரியன் ரைஸ் ஆகுது. அதை உதய சூரியனை பார்த்தோன்னே அது ஏதோ பழமை நினைச்சு க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான க்ரௌடு. மலேசியாவில் இருக்க ஆஞ்சநேயர் கோயில், பெருமாள் கோயில் பார்த்தோம். இன்னைக்கு அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு கடவுளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கூப்பிட்டுருக்காரு. ஸோ அதனால நம்ம இங்கே வந்திருக்கிற கோயில் தான் ஆஞ்சநேயர் கோயில், ஸ்ரீ வீர ஹனுமான். அனுமன் ஜெயிக்கிற நீ? ஆமாண்டா, ஆமாடா மச்சான். இது கொடுக்கணும் மச்சான். நம்ம இதில் எதிர்பார்க்கவே இல்லை. அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு
வந்திருக்க ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் செட்டிநாடு ஹோட்டல். ஃபுட்டில் ஒரு மிகப்பெரிய ஹோட்டல்னு சொல்லுவோம். அதெல்லாம் மலேசியாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்கும் ஹோட்டல். இதுக்கு எதிரில் வந்து ஒரு புகழ்பெற்ற கோயில் இருக்குது. ஆமாம், இது எதிர்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது, பெருமாள் கோவில் இருக்குது, எல்லா கோவிலுமே இருக்குது. மலேசியா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆஞ்சநேயர் கோவில் வந்து இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு மக்களே. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் சென்ட்ரல்லேருந்து நடந்து அப்படியே சுற்றிட்டு இருக்கோம். இங்கே 7-Eleven, இங்கே கேக்கு சுற்றி எல்லா இடமும் இருக்குது. ஸோ நீங்கள் யார் வந்து ரூம் போடுறதா இருந்தாலும் கேஎல் சென்ட்ரலில் ரூம் போட்டால் உங்களுக்கு எல்லாமே பக்கம். கண்டிப்பாக இந்த இடத்தையே செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, பார்த்தீங்களா என்னோட உயிர் நண்பன் வந்து என் கூட இருக்கான். ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டோம் இன்றைக்கி. அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ஈவினிங்காக வந்து மீட் பண்ணிட்டு நாங்கள் எல்லாம் இன்றைக்கி கோயிலுக்கு, அதுக்கப்புறம் நிறைய ஃபுட்டு லொக்கேஷன்லாம் சுற்றினோம். மச்சான் நான் சொல்கிறேன், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மச்சான், பார்த்து போயிடுவோம் சரியா? ஆமாம். ஓகே, இப்போ வந்து கேஎல் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் மஜித் ஜமாய், ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்காக ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கேருந்து ஒரு 350 மீட்டர்ஸ் தான் நம்மளோட ஹோட்டல். ட்ரெயின் வந்தோன்னே ஏறிட்டு கூப்பிட்றேன். ட்ரெயின் வந்துச்சு மக்களே. ஸோ இந்த ட்ரெயினில் தான் நம்ம ஏற போகிறோம். 2வது ஸ்டாப்பிங்கே நம்ம இறங்கிடுவோம். மெட்ரோ மாதிரி தான் இருக்குது, ஆனால் சின்ன மெட்ரோ. இப்படி தான் மோனோ ட்ரெயின் சொல்கிறாங்க.